வந்து என்னுடைய மாமா சொன்னார்ல, அது உண்மை. எல்லா போரும் ஓவர் டேங்க் போர் பேர் சொல்லி சொல்லுங்க. மாமான்னு சொன்னீங்கன்னா அவர் யார்? பூண்டி கலைவாணன். பூண்டி கலைவாணன். இப்ப அவர் மாமான்னு தான் சொல்ல இல்ல, முடியும். எனக்கு தெரியாது. உறவினர். அந்த அவை குறிப்புல இருந்து அந்த சொல்ல நீக்கிடுங்க. சரி, மாமாவை நீக்கிறீங்களா? இன்று சட்டமன்றத்தில் பேசிய திமுக எம்எல்ஏ மாமா என குறிப்பிட்டு பேசியதால் ஆத்திரமடைந்த துணை சபாநாயகர் அந்த வார்த்தையை அவை குறிப்பில் இருந்து நீக்கியுள்ளார். நிதி பங்கீட்டில் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கவலை. நான் டெல்டா விவசாயிங்கிற முறையில் எங்களுக்கு பாதிப்பு இருக்குது. நீங்கள் வந்து என்னுடைய மாமா சொன்னார்ல, அது உண்மை. எல்லா போரும் ஓவர் டேங்க் போர் பேர் சொல்லி சொல்லுங்க. மாமான்னு சொன்னீங்கன்னா அவர் யார்? பூண்டி கலைவாணன். பூண்டி கலைவாணன். இப்ப அவர் மாமான்னு தான் சொல்ல இல்ல, முடியும். எனக்கு தெரியாது. உறவினர். அந்த அவை குறிப்புல இருந்து அந்த சொல்ல நீக்கிடுங்க. சரி, மாமாவை நீக்கிறீங்களா? மாமாவை நீக்க சொல்ல அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். ஏங்க என் மாமனுங்க, என் மாமா தான் சொல்ல முடியும். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் வேலை இல்லைங்க, அவர் மாமனா. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இருங்க. இதெல்லாம் வந்து இல்லை, நீங்கள்லாம் வந்து சீனியராக வந்து உட்காந்துருக்கீங்க. எங்கள் மாமானோன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஜிஓ ஏதாவது இருக்கா? இருங்க, ஏதாவது ஜிஓ இருக்கா? ஏதாவது கவர்மெண்ட் ஜிஓ இருக்கா? இவர் அவரோட மாமான்னு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் நீங்கள் உங்களை பார்த்து நாங்கள் கற்றுக்கணும். இங்கிட்டு இருக்கிறவங்க சத்தம் போட்டு பேசாதீங்க. உட்காருங்க. உறுப்பினர் நீங்கள் பேசுங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2025 மார்ச் 5ஆம் தேதி ஒரு அருமையான அறிக்கை விட்டாரு. அந்த அறிக்கையை படித்திருக்கேன், அதை வச்சிருக்கேன். என்ன சொல்றாரு? நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் பற்றாக்குறை என்பது ஒரு மக்கள் பிரச்சனையே இல்லை. அதைவிட மிக முக்கியமான ஜனநாயக செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.